ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் சாலமோனை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் தரிசனத்தை 100% நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். தாவீது சாலமோனை பார்த்து, நீ கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் சொல்லி செல்லுகிறான். அதை அப்படியே சாலமோன் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் காலத்திற்கு பிறகு யாரும் தன்னை பார்க்கிறதற்கு இல்லை, தாவீதும் தன்னை கேள்வி கேட்க முடியாது என்பதெல்லாம் தெரிந்தாலும் சாலமோன் உண்மை உள்ளவனாய் இருந்து அந்த பெரிய ஆலயத்தை தாவீதின் மன விருப்பத்தின்படியே கட்டுகிறதை பார்க்கிறோம். தாவீதின் விருப்பத்தின்படி ஆலயத்தை கட்டின சாலமோன், தாவீதின் தரிசனத்தை நிறைவேற்றின சாலமோன், அவன் வாழ்க்கையில் செய்த தவறு, தாவீது வாழ்ந்தபடி வாழாமல் போய்விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிறார்கள். ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள். ஓடி ஓடி உழைத்து ஊழியம் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் நன்கு செய்து ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதில் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழுகிறார்கள்? நாம் தரிசனங்களை நிறைவேற்றினால் மாத்திரம் போதாது, நாம் அவரை போல வாழ வேண்டும். தாவீதை போல சாலமோன் வாழ்ந்திருப்பானே ஆனால் நிச்சயமாய் சாலமோனின் காலம் முடிவு வரை ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். தொடர்ந்து சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் பிரிந்திருக்காது, பெரிய மேன்மை அடைந்திருப்பார்கள். விக்கிரக ஆராதனையும் இஸ்ரவேலுக்குள் வந்திருக்காது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாத்திரம் இராதபடி இயேசுவை போல வாழுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கை அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.